ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல விடுதலை பாகம் 2 அதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வேர்ல்டு வைடு நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறையவே இருந்தது. ட்ரைலரும் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கனெக்டிவிட்டி நல்லாவே வச்சிருக்காங்க. எங்கே முடியுதோ அங்கே தான் திரும்பி கதை ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 172 minutes, ஆல்மோஸ்ட் நியர் 3 hours அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது, எதெல்லாம் நல்லா இருந்தது, எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்க. ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். ஏன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா, படம் ஆரம்பித்து ஒரு 30 minutes to 25 to 30 minutes ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த 30 minutesல கென் கருணாஸ் அவர் வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. அவர் வர சீன்ஸ் எல்லாமே தரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகெயின் கென் கருணாஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து விஜய் சேதுபதி பற்றி சொல்லிடுறேன். விஜய் சேதுபதி வந்து படம் ஃபுல்லுமே ரொம்ப அழகாக, தத்ரூபமாக, ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு தரமான ஆக்டிங் அவர் மூலயமா இந்த படத்தில் தெரிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் சூரியை பற்றி சொல்லணும். சூரி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லுமே இருந்திருப்பாரு. ஒரு 15 to 20 minutes தான் விஜய் சேதுபதி இருந்திருப்பாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு நிறைய ஸ்கோப்பு, சூரிக்கு லிமிட்டடான ஸ்கோப்பு. சூரி வரலான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வராரு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய வராரு. பட் கம்பேரிங் டு விஜய் சேதுபதி ரொம்ப லிமிடெட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவர் தான் படத்தோட ஹீரோ அப்படிங்கிறது ஒன்ஸ் அகெயின் படத்தோட கிளைமேக்ஸில் வெற்றிமாறன் கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டரை வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல், அதனால தான் அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. சேத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டேலண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் கலக்கியிருப்பாரு, செகண்ட் பார்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் லிமிட்டடாக இருந்தாலும் அவர் வந்து போகிற சீன் நம்மளுக்கே அவர் மேலே கோவம் வர மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு. வேற லெவல் சேத்தன் சார். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து போஸ் வெங்கட்டுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்துருந்த கேரக்டரை அவர் ஓரளவு டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ராஜீவ் மேனன் அவருக்கு கொடுத்துருந்த கேரக்டர் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். இதெல்லாம் இப்படி இருக்க படத்தில் வேற என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கிஷோர் கொடுத்திருந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவர் கொடுத்திருந்த ரோலை நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம் வித் பெட்டர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பற்றி பேசலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி அங்கங்கே லேக் பெருசாக தெரியல. ஒரு டீசெண்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே கொண்டு வராரு வெற்றிமாறன். அதில் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப கன்வின்சிங்காக நல்லாவே பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அதை தாண்டி சூரி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த சீன் வரும்போதே தேட்டரில் எல்லாருமே கத்துறாங்க, கை தட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. படம் வந்து A சர்டிஃபைடுங்க. ஸோ நிறைய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. தத்ரூபமான சீன்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அதனால தான் A சர்டிஃபிகேட். ஸோ குழந்தைகளை கூப்பிட்டு போக வேணாம் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லிக்கிறேன். 18+, ஒன்லி ஃபார் 18+ விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சொல்லியாச்சு. இளையராஜா அவர்களை பற்றி சொல்லனா தப்பாயிரும். இளையராஜா அவர்கள் பாடல்கள் 2 பாட்டு, அதுவும் தினமும் அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து வேற லெவலில் இருக்குங்க. விஷுவலாகவும் சரி, கேட்கவும் சரி. அவரோட வாய்ஸ் இன்னும் யங்கா, அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது விஷுவலாக பார்க்க இன்னும் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா கொடுத்துருக்காரு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த படத்தில் ஒரு சில வசனங்கள் கிளியராக இருக்கணும்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதனால் ஒரு டீசெண்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா அவர்கள் கொடுத்துட்டாரு. படத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர டைலாக்ஸுங்க. படத்தில் வெற்றிமாறன் படத்தில் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னே சொல்லணும். ஒவ்வொரு டைலாக்ஸும் நறுக்குன்னு இருந்தது. இந்த படத்தோட ஜானர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான். ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் இதே மாதிரி வந்தாலும் இது வெற்றிமாறன் ஸ்டைலில் ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக போச்சு, செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக போச்சு. ஓவராலாக கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு தாராளமாக ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா, இது மாதிரி ரியலிஸ்டிக்கான பொலிட்டிக்கல் ட்ராமா, வெற்றிமாறன் ஸ்டைல் படம் பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்துக்கு போங்க. ஆனால் மற்ற வெற்றிமாறனோட படங்கள் பார்க்க இந்த படம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது. மற்றபடி ஒரு டீசெண்டான வாட்ச் தாங்க இந்த விடுதலை பாகம் 2. இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. நீங்கள் ஒன் டைம் வாட்ச் தாராளமாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.